So Ajinomoto என்றது ஆக்சுவலா மோனோசோடியம் குளூட்டாமேட். சரியா? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஆனா எல்லாம் கவனிங்க. மோனோசோடியம்னா ஒரு சோடியம் மாலிக்யூல். சோடியம்ன்றது உப்பு. ஓகே, நம்ம சாப்பிடுறோம்ல உப்பு. குளூட்டாமேட்ன்றது அது ஒரு அமினோ ஆசிட். குளுட்டாமிக் ஆசிட் என்ற ஒரு அமினோ ஆசிட். இந்த குளுட்டாமிக் ஆசிட் நம்ம சாப்பிடுற மட்டன்ல, சிக்கன்ல, பொட்டேட்டோஸ்ல, வெஜிடபிள்ஸ்ல எல்லாத்துலயுமே இருக்கு. சரியா? அண்ட் நம்ம உடம்புல இருக்க செல்ஸ்ல கூட இருக்கு. சோ எம்எஸ்ஜி அஜினோமோட்டோ ஹார்ம்ஃபுல்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா? இப்போதைக்கு ரிசர்ச் படி அதனால சில பிரச்சனைங்க இருக்குன்றதெல்லாம் டிஸ்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா அஜினோமோட்டோ நம்ம யூஸ் பண்ணும் போது டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது அதிகமா சாப்பிடுறோம். அதிகமா சாப்பிடுறதுனால ஓவர் வெயிட், ஒபேசிட்டி வருது. அஜினோமோட்டோனால இல்ல. எப்பவுமே நம்ம ஒரு டேஸ்டான விஷயம் நம்ம சாப்பிடுறோம்னா நம்ம டேஸ்டுக்காக எக்ஸ்ட்ரா சாப்பிடுறோம்ல, அது அஜினோமோட்டோவோட ஒரு சின்ன பிரச்சனை. மத்தபடி அஜினோமோட்டோவே இஸ் நாட் அ ப்ராப்ளம். 50% என்னோட புரோட்டீன் வந்து சிக்கன்ல இருந்து வருது, ஸ்கின்லெஸ் சிக்கன். 30% வந்து ஃபிஷ் ஆர் பிரான்ஸ், 20% வந்து மட்டன். சோ இந்த பேலன்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம். மட்டன் நீங்க சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு வாரத்துல ஒரு நாளோ இல்ல 2 நாளோ லிமிட்டடான குவான்டிட்டி சாப்பிடுறதுல ஒரு தப்பும் கிடையாது. நான் வெஜிடேரியன்ல இருக்க புரோட்டீனோட குவாலிட்டி வெஜ் புரோட்டீனை விட ரொம்ப ஹை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு புரோட்டீன் இருக்குன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கும். நம்ம உடம்புல தயாரிக்க முடியாத சில புரோட்டீன்ஸ் இருக்குல்ல, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் சொல்றது. அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நான் வெஜிடேரியன்ல அதிகமா இருக்கு. பிளஸ் அதுங்களோட அவைலபிலிட்டி அதிகம். சோ நான்வெஜ் டெய்லி சாப்பிடணும்னு ஆசைப்படுறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஆனா நான்வெஜ் நம்ம டேஸ்டுக்கு அன்ஹெல்தி ஆக்கி டெய்லி சாப்பிடக்கூடாது. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஒரிஜினலான ஃபார்ம்ல நம்ம சாப்பிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. கிரில்லிங், பேக்கிங், சும்மா தவால கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்றது, இல்ல பிரஷர் குக்கர்ல கம்மி எண்ணெயோட நம்ம சமைக்கிறது, இல்லனா ஏர் ஃப்ரையர் ஆல்சோ. இந்த விஷயங்கள்லாம் இஸ் ஹெல்த்தியர் தென் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ். நைட்டு 9 மணில இருந்து காலையில 9 மணி வரைக்கும் ஒன்னும் சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கனாலே உங்க உடம்பு மேல இருக்க 50% ஸ்ட்ரெஸ் நீங்க எடுத்துருவீங்க. ஏன்னா சிர்கேடியன் ரிதம்னு ஒன்று இருக்கு. எஸ்பெஷலி இந்தியன் பீப்புளுக்கு அது வெயிலோட செட் ஆயிரும். ஏன்னா நம்ம ஊர்ல எப்பவுமே காலையில வெயில் வந்துருது, சாயந்தரம் செட்டில் ஆயிருது. சோ நம்மளோட பீக் மெட்டபாலிசம் இல்லைன்னா நம்ம உடம்பு எப்போ சாப்பாட ஃபுல்லா டைஜஸ்ட் நல்லா பண்ணிருவேன் நானு இன்னும் ரெடியா இருக்கும்னா வெயில் இருக்கும் போது. அப்படின்னா காலையில 7 மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும். இப்போதைக்கு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, காலையில ஏஞ்ச உடனே இம்மிடியட்டா நீங்க சாப்பிடாதீங்க, ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க. அப்போ உங்க உடம்பு ரெடியா இருக்கும். அண்ட் நைட்டு நம்ம தூங்குறதுக்கு 3 மணி நேரம் முன்னால சாப்பிடணும். சோ இந்த நைட்டு போய் 3 மணிக்கு சாப்பிடுறது இல்ல 12 மணிக்கு சாப்பிடுறது அதெல்லாம் நீங்க உங்க உடம்புக்கு செஞ்சுக்கிற ஒரு பயங்கர தப்பு. அது உங்களோட இன்சுலின் லெவல்ஸ் இருக்கு இல்லையா, இன்சுலின் லெவல்ஸை தேவையில்லாம இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் ஆச்சு எப்போ உங்களுக்கு இன்சுலின் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ உங்க பாடியில இருக்க ஃபேட்டோட டெபாசிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, நைட்டு 9 மணிக்கு அப்புறம் அவாய்ட் ஈட்டிங் எனிதிங். எஸ்பெஷலி இந்த 3 மணி 4 மணிக்கெல்லாம் போய் பிரியாணி சாப்பிடுற மாதிரி ஒரு உங்க உடம்புக்கு நீங்க செஞ்சுக்க முடிஞ்ச ரொம்ப மோசமான விஷயங்கள்ல அது ஒண்ணு.